சுனில், இந்த மாதம் எவ்வளோ செலவாயிருக்கு? சார் ஃபேக்ட்ரி செலவு ஆஃபீஸ் செலவுலாம் போக உங்கள் சொந்த செலவு மட்டும் 6 லேக் ஆயிருக்கு சார். ஓ, அவ்வளோ ஆயிடுச்சா? பார்ட்டி செலவுலாம் கொஞ்சம் குறைச்சாகணும். இடியாப்போ 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 இடியாப்போ. சுனில், கொஞ்சம் இடியாப்பம் வாங்கலாமா? வாங்கலாம் சார். எந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணணும்? இப்போ தான் செலவை குறைக்கணும்னு பேசிகிட்டு இருந்தோம், மறந்துட்டியா சுனில்? புரியலையே சார். நீங்கள் நினச்சா ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து உங்களுக்கு மட்டுமே இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்லாமே. விடு சுனில், வெளியில் ஒரு பையன் இடியாப்பம் விற்பான், அவன்கிட்ட போய் 200 ரூபாய்க்கு இடியாப்பம் வாங்கிட்டு வா. சார் இதாச்சு உங்களுக்கு. நீங்கள் ரோட்டில் இடியாப்பம் சாப்பிட்லாமா? அவன் எந்த கடையில் செஞ்சானோ அதெல்லாம் சுத்தமாக இருக்குமா? செலவை குறைக்கணும் தான், அதுக்குன்னு. வாங்கிட்டு வா, நான் எதுக்குன்னு சொல்கிறேன். தம்பி, ஒரு 200 ரூபாய்க்கு இடியாப்பம் கொடு. என்னப்பா நான் சொல்கிறது காதல் விழல? 200 ரூபாய்க்கு இடியாப்பம் எடு. சார் உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனா? இல்லையே, எதுக்கு கேட்குற? சார் 200 ரூபாய்க்கு இடியாப்பம் வாங்கினா ட்ரம்மில் பாதி கிடைக்கும் சார், அவ்வளோ வேணுமா? ஓ அப்படியா? அவ்வளோ வேணாம்ப்பா, ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி கொடுத்தா போதும். அப்போனா 15 ரூபா கொடுங்க சார், அது போதும். 15 ரூபாவா? சரி கொடு. சார் என்னாச்சு உங்களுக்கு? வெளியில் விற்கிற இடியாப்பெல்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறீங்க. இதெல்லாம் சாப்பிடாதீங்க சார், உடம்புக்கு எதாவது ஆகிட போகுது. என்னப்பா இது, 200 ரூபாய்க்கு இவ்வளோ இடியாப்பம்? என்னது 200 ரூபாய்க்கா? இது வெறும் 15 ரூபா தான் சார். 15 ரூபாய்க்கு இவ்வளோ இடியாப்பமா? அதான் நான் சொல்கிறேனே, நீங்கள் இதெல்லாம் சாப்பிடாதீங்க சார். எந்த இடத்துல செஞ்சாங்களோ எப்படி செஞ்சாங்களோ. நல்ல வேலை அந்த பையன் சொன்னால் 200 ரூபாய்க்கு நிறைய கிடைக்கும்னு. கேட்காம வாங்கியிருந்தா வேஸ்ட்டாக இருக்கும். அந்த பையன் அப்படி என்ன சொன்னான்? நான் 200 ரூபாய்க்கு இடியாப்பம் கேட்டேன். உடனே அந்த பையன் ஷாக் ஆகிட்டான். என்கிட்ட கேட்டான் சார், வீட்டில் ஏதாவது விசேஷமானு. நான் இல்லைன்னு சொல்லி ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி கொடுறான்னு கேட்டேன். உடனே அவன், சார் 15 ரூபா கொடுங்க, அது போதும், ஒரு நாள் சாப்பிட்லான்னு சொன்னான். நல்ல பையன் தோணுது சார். அதான் அவன் அப்படி கேட்டிருக்கான். வேற எவனாச்சும் இருந்திருந்தா நம்ம தலையில் கட்டியிருப்பான். சுனில், உனக்கு என்ன நல்லா தெரியும், நான் ஒரு பிஸ்னஸ்மேன். எதையும் நல்லா நோட் பண்ணிட்டு தான் ஏதாவது செய்ய சொல்லுவேன். அதுபோல தான் இந்த இடியப்பு விற்கிற பையனை நான் 2 மாதமாக நோட் பண்ணுறேன். கரெக்டாக 6 மணிக்கு இந்த ஏரியா கிராஸ் பண்ணி போகிறான். எவ்வளோ சின்சியாரிட்டி! அதுவும் ஒரு சைக்கிளில் ஒரு நாள் கூட லேட் ஆனதில்லை. ஆனால் அவன் விற்கிற பொருளோட விலையை கேட்டால் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவன் மொத்தமாக 800 ரூபா பொருள் தான் வச்சுருப்பான். இதில் இவனுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? அப்படி பெரிய லாபம் கிடைச்சாலும் ஒரு 200 ரூபா கிடைக்குமா? அவ்வளோதான் சான்ஸ் இருக்குது. இந்த சின்ன அமௌண்ட்டுக்காக இவன் எவ்வளவு சின்சியராக இருக்கான் சார். உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதால இந்த ஸ்டேட்டஸில் இருந்தும் நீங்கள் இதெல்லாம் நினச்சி பார்க்குறீங்க. உண்மையை சொல்லப்போனால் நம்ம ஊரில் இதை விட கஷ்டப்படுற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை ஆராய்ச்சி பண்ண தொடங்கினா நம்ம வேலை கெட்டு போகும். விடுங்க சார். இல்லை சுனில், நான் ஒரு நாள் செலவு பண்ணுற பணத்தை சம்பாதிக்க இந்த பையன் வாழ்நாள் முழுவதும் உழைக்கணும் போல இருக்கு. என்னப்பா அந்தோனி, உன்னை ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டோம் போல இருக்கு. டெய்லி உன்ட்ட இடியாப்பம் வாங்கட்டி எதையோ மிஸ் பண்ணுறப்பா. சார் உங்களை மாதிரி நல்ல மனுஷங்களை பார்க்கும்போது எனக்கு இன்னும் நல்லா வேலை செய்யணும்னு தோணுது சார். சரி ஆண்டனி, நாளைக்கு ஒரு நாள் லீவு போட்டுட்டு என்னோட வரியா? சார் எனக்கு லீவெல்லாம் கிடைக்காதுங்க சார். அந்தோனி, நீ ஒரு நாள் என்ன சம்பளம் வாங்குறியோ அதோட 10 மடங்கு தரேன், வரியா? சார் பணத்துக்காக இல்லை, அப்படியே நீங்கள் பணம் கொடுத்தாலும் ஒரு நாள் கொடுப்பீங்க. தினமும் எனக்கு வாழ்க்கை கொடுக்குறது இந்த இடியாப்பம் தான். அதுவும் இல்லாமல் உங்களை மாதிரி ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் ஏமாந்துருவாங்க. சரி, உனக்கு எப்போ ஃப்ரீன்னு சொல்லு, நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். சார் நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேன், உங்கள் கூட என்னைய கூப்பிட்றீங்களே, என்ன சார் பேச இருக்குது? உன்கிட்ட பங்க்சுவாலிட்டி சின்சியாரிட்டி இருக்குப்பா. சார் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். நம்ம ஃபாரின் கிளைண்ட்ஸ் 5 பேர் நம்ம ஆஃபீஸ்க்கு வராங்க. MOU சைன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பர்சனல் அப்பாயின்மெண்ட்ஸ் ஒன்றும் இல்லையே? 60 crores பிஸ்னஸ்ப்பா, அதை விட பெரிய அப்பாயின்மெண்ட் என்ன இருக்குது? ஆமாம், எத்தனை மணிக்கு நம்ம ஃபாரின் கிளைண்ட்ஸ் வராங்க? எல்லாம் US கிளைண்ட்ஸ். ஜெட்லாக் இருக்குன்னு சொல்லி ஈவினிங் 7 o'clock மேலே தான் எல்லாம் வராங்க. ஓகே தானே சார்? டபுள் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சார் என்ன ஆச்சு? எங்கே போயிருந்தீங்க? இவ்வளோ பெரிய ஆர்டர் மிஸ் பண்ணியிருக்கீங்களே சார். நீங்கள் இப்படிலாம் நடந்தால் நான் பார்த்ததே இல்லையே சார். சுனில், அந்தோனி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்ப்பா. என்ன? அந்த இடியாப்பம் வைப்பானே அந்த பையனா? எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? நீங்கள் இவ்வளோ நேரம் எங்கே இருந்தீங்க? சுனில், உனக்கு தெரியுமா, தினமும் 6 மணிக்கு வர அந்தோனி இன்னைக்கு வரல. ஒருவேளை அவன் லேட்டாக வருவான்னு எதிர்பார்த்தான், ஆனால் அவன் 6:30 மணி வரைக்கும் வரல. என்னமோ மனசு சங்கடமாயிடுச்சு. திருமணம் வரைக்கும் போய் பார்க்கலாம்னு போனப்போ அந்தோனி ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடிட்டு. அவன் என்னை பார்த்த உடனே இங்கே வான்னு செய்கை பண்ணான். அவனை அந்த நிலைமையில் விட்டு போக எனக்கு மனசு வரலை. ஆம்புலன்ஸு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன். ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, அவனை காப்பாற்ற முடியல.
அவன் சாகிறதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு அவன் பாக்கெட்டில் இருந்த 120 ரூபா எடுத்து என்கிட்ட கொடுத்து, இதை தயவு செஞ்சு என் ஓனர்கிட்ட கொடுத்துருங்க, அப்புறம் என்னோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க, உங்களோட இடியாப்பம் ட்ரம்மில் இருக்குது, எனக்கு மனசு சங்கடமாக இருக்குது சார்னு சொன்னான். வாழ்க்கையில் முதல் தடவையாக நான் எதையோ மிஸ் பண்ணுறேன், ஃபீல் பண்ணுறேன். அவனை இறந்து போயிட்டான்னு சொன்னேன். ஆனால் நமக்கு வந்து அந்த 60 crores ஆர்டர் போயிடுச்சே சார். அந்த ஆர்டரை நம்ம எப்போ வேணாலும் கொண்டு வரலாம், ஆனால் அந்தோணி மாதிரி ஒரு நல்ல மனசை நம்ம பார்க்க முடியாது. அவனுடைய கடைசி நிமிஷத்தில் அவன் கூட நான் இருந்தது அந்த 60 கோடி ஆர்டரை விட பெருசு.